ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் டிவிகே மோகன் பேசுகிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் நேற்று முடிஞ்சிருச்சு. மிக மிக சந்தோஷமான விஷயங்கள். அதில் ஓட்டு சதவீதம் பார்த்திங்கன்னா 90% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய இளைஞர்கள், முதல் வாக்காளர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு ஓட்டு போட்டிருக்காங்க. சில கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்திருக்குது. அதேமாதிரி தாவாக்காவில் இருக்கிறவங்க ஏடிஎம்கே தொந்தரவு பண்ணுறாங்க, பூத் கமிஷனாக இருக்கிறவங்கள உள்ளே இருக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு லேடிஸ் சொன்னாங்க. என்ன நிலவுன்னு தெரில. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி நடக்க போகிறதுன்னு தெரில. ஆனால் புதுச்சேரியில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. பார்ப்போம், ரிசல்ட் மே 4 பார்ப்போம். இப்போ தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் வாக்களிக்க போகிற சின்னத்தை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா வயசானவங்களே தெரியாது. சில பேர் கேட்டாலும் மாற்றி சொல்கிறாங்களாமா புதுச்சேரியில். அப்படியே அந்த லேடிஸ் சொன்னாங்க. வயசானவங்க விசில் சின்னம் என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்க முதல் பட்டன்லாம் அமுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம்மா. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு விசில் சின்னம் எதில் இருக்குதோ அதில் நீங்கள் பட்டன் அமுத்துங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் கரெக்டாக நம்ம அமுத்துன சின்னம் சீட்டு வருதான்னு பாருங்கள். மெயின் அதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா சில மிஷின் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா இங்கே பட்டனில் அமுத்திட்டு அங்கே வேறு சீட்டு விழுந்துச்சுனாலும் உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஓகேவா? அதனால் சொல்கிற ஜாக்கிரதையாக வாக்களிங்க. 2026 பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கணும். ஒரு மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் வேணும், ஓகேவா? நீங்கள் ஏடிஎம்கேயோ டிஎம்கேவோ இல்லை அதர் கட்சிக்கோ எதுக்கு வேணும், அது உங்கள் பிரியம். வாக்களிக்க இதுக்கு தான் வாக்களிக்க நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும், யார் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கணும், உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஏப்ரல் 23 மறந்துடாதீங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், வாக்களிக்கிறது நம்ம கடமை. கண்டிப்பாக வாக்களிப்பீங்க. நான் டிவிகே மோகனா சொல்கிறேன், விஜய் சின்னத்தில் கண்டிப்பாக எல்லோரும் வாக்களிக்கணும். நமது இளைய தளபதி விஜய் அண்ணாவை அடுத்த முதலமைச்சராக கொண்டு வரக்கு நம்ம எல்லாரும் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் என்னோட ஆதரவு. கண்டிப்பாக இத்தனை பிரச்சனைக்கு மேலே அவர் வந்துட்டார். தூத்துக்குடிலாம் பார்த்துருப்பீங்க, முந்தானத்தெல்லாம் எவ்வளோ கூட்டம், திருநெல்வேலி தூத்துக்குடிலாம் நினச்சே பார்க்க முடியல. ஆனால் எனக்கு என்னதான், இந்த 2026 ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வருவார் விஜய் அண்ணா. கண்டிப்பாக நம்புகிறேன். நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. பாய். குட் டிவிகே மோகன். பாய்.